அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. கடுகு விதை புளிப்பு மாவு ஓமை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 35 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். சிறிய தொடக்கம் முடிவில் வளர்ந்து கிளைவிட்ட மரத்தை போன்ற பெரிய வளர்ச்சி தரும். மேலும் வானத்து பறவைகள் வந்து அந்த மரத்தின் கிளைகளில் அடையும் என்ற குறிப்பு ஒருவேளை பாலஸ்தீனத்தில் துவங்கும் இறையரசு பல நாட்டு மக்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு விரிந்த பரவிய கடவுள் ஆட்சியாகும் என்பதை சுட்டும் எனவும் அறிஞர்களின் பல கருதுகின்றனர். ஏனெனில் யூத சிந்தனையில் பறவைகள் மக்களினங்களுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. விண்ணரசின் வளர்ச்சி பற்றிய முந்தைய ஒத்தைமை பாரம்பரிய ஓமையோடு இப்போது அதே வளர்ச்சியை சுட்டும் ஒரு தனி பாரம்பரிய ஓமை இங்கு இடம்பெறுகிறது. சிறிதளவு புளிப்பு மாவு பாத்திரம் முழுவதுமே மாவை புளிக்க வைக்கும். கொஞ்சம் உறைமோர் பானையிலுள்ள பால் முழுவதையும் தயாராக்கும். எனவே சிறிய தொடக்கங்களை நாம் பொருட்படுத்தாது விடுதல் கூடாது. கடவுள் அவற்றுக்கு பெரு வளர்ச்சி தந்து அதன் பலனை பெருக்குவார் என்ற உண்மையும் சேர்த்து கொள்ளப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி சிறிய தொடக்கங்கள் பெரிய பலனை தரும் என்பதை உணர்த்துகிறது. கடுகு விதை சிறியது, ஆனால் அது வளர்ந்து பறவைகள் தங்கும் பெரிய மரமாகிறது. அதுபோல இறையாட்சியும் நம் உள்ளங்களில் சிறிய விதையாய் தொடங்குகிறது. சிறிய நம்பிக்கை, ஒரு நல்ல செயல், ஒரு இறைவேண்டல், இவை அனைத்தும் பெரும் ஆன்மீக பலன்களை அளிக்கின்றன. புனித திரேசியா லிசியு சிறிய அன்பு செயல்கள் பெரிய அன்பை வெளிப்படுத்துகின்றன என்று கூறுகிறார். விண்ணரசு நம் வாழ்வில் வெளிப்படுவது நாம் நம்முள் விதைக்கப்படும் சிறிய நம்பிக்கைகளை வளர்த்தால் மட்டுமே. சிறிய நற்செயல்கள் பிறருக்கு நம்பிக்கை, ஆறுதல், அன்பு ஆகியவற்றின் கிளைகளாய் விரிந்து நிற்கும். இன்று நம் அன்றாட வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு சிறிய நன்மை செய்ய முயல்வோம். ஒரு ஊக்கமூட்டும் வார்த்தை, ஒரு உதவி அல்லது ஒரு இறைவேண்டல், இவை அனைத்தும் விண்ணரசை நம் சுற்றத்தில் வெளிப்படுத்தும் விதைகளாகும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது சிறிய நல்ல செயல்கள் பிறர் வாழ்வில் நல்லவற்றை கொடுக்கின்றதா? நான் நல்ல செயல்களால் பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளேனா? நான் ஒவ்வொரு நாளும் சிறிய அன்பு செயல்களால் பிறருக்கு நன்மை செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது சிறிய நற்செயல்கள் பிறர் வாழ்விலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும், நாங்கள் நல்ல செயல்களால் பிறருக்கு முன்மாதிரியாக திகழவும், ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய அன்பு செயல்களால் பிறருக்கு நன்மை செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.